إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நிரந்தரமாக மனித வாழ்க்கையில் அமைந்துவிட்ட சோதனைகளும் அதில் பொறுமை காத்தலும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் சுருக்கமாக இந்த ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் முழுமையாக ஒரு சோதனை களமாக அல்லாஹு தாலா அமைத்திருந்தாலும் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சில சோதனைகளை நிரந்தரமாக ஆக்கிவிடுகிறார். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாலும் மனிதன் சோதிக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறார். அதே நேரம் சிலருக்கு சில பிரத்யேகமான சோதனைகளை அல்லாஹு தாலா நிரந்தரமாக என்ன செய்து விடுகிறான், அமைத்து விடுகிறான். சிலர் சில நோய்களால் நிரந்தரமாக என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். சிலர் சில வாழ்க்கையுடைய உறவுகளால் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சோதனை என்ன செய்கிறது, அமைந்து விடுகிறது. சிலருக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் அவருக்கு நிரந்தரமான ஒரு சோதனையாக என்ன செய்துவிடும், அமைந்துவிடும். சிலருக்கு அமைந்த குழந்தைகள் அவரது நிரந்தரமான சோதனையாக என்ன செய்துவிடும், அமைந்துவிடும். குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அருளாக அமைவதை போல் சில பொழுதுகளில் நிரந்தர சோதனையாகவும் என்ன செய்துவிடும், அமைந்துவிடும். எனவே வாழ்க்கை என்பது முழுமையான சோதனையாக இருந்தாலும் இந்த சோதனை அப்படி என்பது ஒரு படி மேலாக உள்ள ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது போன்ற அதாவது சூழ்நிலைகள், இது போன்ற நிலைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதை பற்றிய ஆரம்பகால சலஃப் அறிஞர்கள் இதை எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், தங்களோட வாழ்க்கையிலே கையாண்டார்கள், என்ன சொன்னார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நம்மிடத்திலே இருப்பது எமது வாழ்க்கையை சிறப்பான முறையில் கொண்டு போவதற்கும் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாம் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் அது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அமையும். முதலாவது அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக ஆள் மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், இந்த உலகத்திலே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே நிரந்தரமான நிம்மதியை தேடக்கூடாது, தேடவும் முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு அருளாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவன் அதிலே நிரந்தர நிம்மதியை என்ன செய்ய முடியாது, அடையவும் முடியாது, தேடவும் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு அருளை செய்து விட்டார். ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு நல்ல ஒரு துணை, ஒரு நல்ல ஒரு குழந்தை, ஒரு நல்ல ஒரு பொருளாதார முறைமை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை என்று அமைத்து விட்டான் என்றால் அதில் 100% தேடிக்கொள்ளக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அதில் நான் 100% என்ன செய்து விட வேண்டும், முழுமையாக அடைந்து விட வேண்டும். என்னதான் இது எனக்கு அமைந்து விட்டாலும் அதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிறதே என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு அருள் அமைந்து விட்டாலும் சரி, அந்த அருளில் 100% அல்லது நிரந்தரம் நிம்மதி என்பதை முழுமையாக தேடக்கூடிய நிலையில் ஒரு முஃமின் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ உலகத்திலேயே யாரும் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நம்பிக்கையில் இல்லை. எல்லோருமே மரணிக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவனது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்துவிடும் என்கின்ற ஒரு செயல்பாட்டு வடிவம் அவனை அப்படி என்ன செய்கிறது, காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதத்தஹிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள், நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றவர்கள் போன்றல்லவா கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். செயல்பாடு என்ன, நிரந்தரத்தை தேடக்கூடியது போலவோ நிம்மதியை 100% தேடக்கூடியது போலவோ ஒரு முஃமின் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கிடைக்கக்கூடிய அருள்களிலேயே. அப்படி என்றால் இந்த வாழ்க்கை சோதனையாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான் என்கின்ற பொழுது அதில் இருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது என்ற விளக்கம் ஒரு முஃமினிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லகத் ஹலகனல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்க எந்த ஒரு இன்பத்தை கண்டாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியை அடைந்து கொண்டாலும் அதில் சிரமம் கலக்காமல் இருக்கவே இருக்காது.
லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், கபத்னால் முகாபதா, எப்பொழுதுமே ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிறப்பதிலிருந்து, அவன் பிறந்ததிலிருந்து, அவனை சுமந்ததில் இருந்து, அவன் பால் குடிப்பதில் இருந்து, அவன் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் அடைகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் துன்பம் கலந்திருக்கும். அவன் அடைகின்ற எல்லா மகிழ்ச்சியிலும் சிரமம் கலந்திருக்கும். அதை நீக்கிவிட்டு எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை, ஒரு பிரச்சனையை, ஒரு இயல்பை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்று சொன்னாலேயே அந்த இடத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இப்படித்தான் இது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே மனிதனுக்கு அந்த சிக்கல் என்ன செய்துவிடும், தீர்ந்துவிடும். இதெல்லாம் எப்படி என்று சொன்னால், உதாரணமாக நம்ம ஒரு வேலை நாள்ல முதலாவது நாள் வெளியே இறங்கி செல்கிறோம் என்று வைங்க, வீதி ஃபுல்லா என்ன, அதாவது நெரிசலாக இருக்கிறது, டிராபிக்காக இருக்கிறதுன்னு வைங்க, ஜஹ்மாவாக இருக்கிறதுன்னு வைங்க, நாம யாரும் அலட்டிக் கொள்வதில்லை. காரணம், வேலைக்கு முதல் நாள் போகிற நேரத்தில் இப்படித்தான் என்ன செய்யும், வீதி இருக்கும் என்பதை நம்ம முன்னமையே புரிந்திருப்பதனால எங்களுக்கு அது ஒரு சிக்கலாக என்ன செய்வதில்லை, அமைவதில்லை. விடுமுறை நாள் ஒன்றில் எதுவுமே வாகனம் இருக்காதுன்னு நம்பி போற ஒரு நேரத்தில் வீதி ஃபுல்லாக என்ன ஒரு நெரிசலாக இருக்குமாக இருந்தால், டிராபிக்காக இருக்குமாக இருந்தால், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சங்கடப்படுகிறோம். என்ன நம்ம எதிர்பார்க்காத அமைப்பில் இருக்குதுன்னு சங்கடப்படுகிறோம். காரணம், மனிதன் ஒரு அறிவை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அதுல பொறுமை அவனுக்கு தானாக என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இப்படித்தான் இருக்கும் என்று விளங்கிட்டா 2 அவர் கூட வீதியில் என்ன செய்யறான், நிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த அறிவு அவனுக்கு ஏற்கனவே இல்லை என்று சொன்னால் அதில் பொறுமை என்ன செய்கிறான், இழந்து விடுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, 2வது கட்டமாக சோதனை என்பது இந்த வாழ்க்கையுடைய எல்லா சந்தோஷங்களிலும் கலந்திருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சந்தோஷங்களிலும், நம்ம சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய அனைத்திலும் இதில் என்ன செய்யும், இது கலந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் நிரந்தரமாக அமைந்துவிடும். இந்த மாதிரியான நிரந்தர சோதனைகளை பொறுத்தவரைக்கும் இதற்கு பல இலக்குகளை, பல காரணங்களை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. நிரந்தர சோதனை ஏன் அமைகிறது? சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரந்தர சோதனைகளை அமைத்து விடுகிறான். ஏன்? அந்த நிரந்தர சோதனை என்பது நாம் நினைத்து விடக்கூடாது, வெறும் நோய் மாத்திரம் அல்ல, அல்லது ஒரு பொருளாதார கஷ்டம் மாத்திரம் அல்ல. சில குடும்ப உறவுகள் கூட நிரந்தர சோதனையாக என்ன செய்து, ஒரு கணவனுக்கு மனைவி சில பொழுது அவனால் தவிர்க்கவும் முடியாமல் வாழவும் முடியாமல் அமையக்கூடிய ஒரு சோதனையாக என்ன செய்து அமைந்துவிடும். சில கணவன்மார் சில மனைவிமார்களுக்கு நிரந்தர சோதனையாக என்ன செய்து விடுவார்கள், அமைந்து விடுவார்கள், சிரமமாக அமைந்து விடுவார்கள். ஆனால் தவிர்க்கவும் முடியாது, வாழவும் முடியாது என்கின்ற நிலை என்ன செய்யும், அவர்களிடத்திலே இருக்கும். இந்த மாதிரி சோதனைகள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது அப்படி என்பதற்கு மார்க்கம் பல ரீதியான காரணங்களை என்ன செய்கின்றன, சொல்லுகின்றன. ரசூலுல்லாஹி அந்த சோதனைகள் என்ன, அதை எப்படி கையாள்வது என்பது 2வது. முதலாவது, ஒரு மூமினுக்கு அது ஏன் ஏற்படுத்தப்படுகிறது, அல்லாஹு தஆலா அதனை ஏன் ஏற்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் நாம் விளங்கி வைத்த ஒரு விஷயம், நீதியாளர் எந்த கூலியை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தாராளத்தையும் அதற்குரிய நேரத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்து தான் என்ன செய்கிறார், அளக்கிறார். அல்லாஹ் அந்த நீதியை ஏற்படுத்துவதற்காக சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகளை கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். சொர்க்கத்தில் அவனது வாழ்க்கை முறையை வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தை என்ன செய்வான், கொடுப்பான். அவனது வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கிறது, அதனால் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வைத்து விடுவான். ஆனால் ஃபமா யுபல்லிகுஹு அமலுஹு இய்யாஹா, அவனது அமலை, அவனது செய்யக்கூடிய அமல் அந்த இடத்தை அடைய முடியாத நிலையில் இருக்கும். அவனது செயல்பாடு, அவனது அன்றாட வணக்க காரியங்கள் அந்த அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு போற லெவலுக்கு என்ன, அவன்கிட்ட செயல்பாடுகள் இல்லை. ஆனால் அவன் அதுக்கு தகுதியுடைய மனிதன். வேறொரு காரணமாக, வேறொரு அஹ்லாக்கால, வேறொரு பண்பாட்டால அல்லது பாவங்கள் குறைவால அதற்கு தகுதியான மனிதன் அவன். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த அந்தஸ்தை வைத்திருப்பான். அவனது செயல்பாடு அந்த இடத்துக்கு போற மாதிரி என்ன அமல்களாக இருக்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ் ஹத்தா யுபல்லிகஹு இய்யாஹா, அதாவது அல்லாஹ் தஆலா அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான், அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும். அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான். ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலி பிமா யக்ரஹ், அவன் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா அவனுக்கு தொடர்ந்து கொடுப்பான். எதற்காக என்று சொன்னால், அந்த சோதனையின் ஊடாகவாவது அவன் என்ன செய்யணும். ஏனென்றால் நன்மை நம்ம தேடி பெறுவது, சோதனை நம்மளை நாடி வருவது. நன்மை என்பது
நம்ம தேடி பெறக்கூடிய ஒரு விஷயம். சோதனை நம்மகிட்டயே இருக்கும், அதனால அதுல இருந்து வெளியே போகலாம் இருக்கும். அவன் அதுல செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன? பொறுமை. அதுல பொறுத்து கொள்றது, அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்க்கிறது, அதுல அங்கலாய்க்காமல் இருப்பது, அதுல முறைப்படாமல் இருப்பது. இப்படி இருப்பதன் ஊடாக, அந்த வெறுக்கக்கூடிய சோதனையின் ஊடாக அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவனது பொறுமையின் காரணமாக, அவனோட பிரார்த்தனையின் காரணமாக, இறைவன் மீது அவன் ஆசை வைப்பதன் காரணமாக, அந்த சோதனை அவன் முறையாக கையாள்வதன் காரணமாக அந்த அமல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அவருக்கு கொண்டு போய் அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு சேர்த்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு தொடர் சோதனைக்கான காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அந்த மாதிரி அந்த மனிதன் சோதிக்கப்படுற நேரத்தில் அந்த இடம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக அப்படின்னு சொல்லி. இந்த குர்ஆன்ல அழகான என்று வரக்கூடிய இந்த பொறுமை போன்ற வர்ணனை எல்லாமே சப்ருன் பிலா ஷக்வா, அதாவது முறைப்பாடற்ற பொறுமை, முறைப்பாடு அற்ற பொறுமை. இன்னொருவற்ற போய் இப்படி நடக்குது, என்ன செய்ய, என்னால எதுவும் முடியல, இருந்தாலும் பொறுத்துட்டிக்கிறேன் முறைப்பாடுகள் செய்யாமல் அது வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் வாழ்கிறேன். சில மனிதர்களை நாம பார்ப்போம், நமக்கு கிடைத்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் அரைவாசி கூட அவருக்கு கிடைச்சிருக்காது. பெரும் சோதனைக்குள்ள இருக்கக்கூடியவராக நம்ம பார்ப்போம். ஆனா அவருடைய முகத்தில் உள்ள மகிழ்ச்சியும், அவர் அதை அங்கீகரித்து கொண்ட முறையும், அவர் அதை ஏற்றுக்கொண்ட முறையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மள அதுக்கு பக்கத்திலே நிற்க முடியாது என்கின்ற அளவில் அவர் அதை என்ன செய்திருப்பார், அங்கீகரிப்பார். அதுக்கு பேர் சபரும் பிலா ஷக்வா, முறைப்பாடு அற்ற பொறுமை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போனதின் காரணமாக அழுது கொண்டே இருக்கிறார். பல வருடங்கள், தசாப்தங்கள் என்ன செய்கிறார், அழுது குருடராக மாறுகிறார். அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்ன நேரத்தில், நீங்க இப்படியே யூசுஃபை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறீர், அழிந்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் என்ன செய்வீங்க, இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது வேதனையும் எனது உள்ள கிடக்கைகளையும் நான் அல்லாஹ்விடமே என்ன செய்கிறேன், நான் முறைப்படுகிறேன். அதாவது உங்கள்கிட்ட நான் என்ன செய்யல, நான் முறைப்படவில்லை. அதனால தான் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாருன்னா, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், அதாவது பொறுமையே என்னது, வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற வார்த்தை என்ன செய்கிறார், சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார். அதை நம்ம அடையாளம் கண்டறணும். அதை நம்ம என்ன செஞ்சிடணும், நான் ஒரு இந்த நிரந்தர சோதனையில இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது ஒரு சோதனை தான், எனக்கு கஷ்டத்துல விளங்கிடும். நான் இது ஒரு பெரிய நாம் ஒரு அங்கவீனமாக இருக்கலாம், நான் ஒரு பேச முடியாதவனாக இருக்கலாம், எனக்கு பல கஷ்டங்கள் என்ன செய்யலாம் இதுல இருக்கலாம், பொருளாதார ரீதியாக நான் எதை தொட்டாலும் நஷ்டப்படுகின்ற அமைப்பிலேயே அல்லாஹ் தஆலா என்னை என்ன செய்திருக்கலாம், வைத்திருக்கலாம். இப்படி போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையாளம் கண்டுட்டோம்னா அங்கலாய்ப்பதை விட, அதிலிருந்து நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். அதே நேரம் அங்கலாய்ப்பதை விட அதை ஒரு பொறுமையாக அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை வழங்குவதற்கான தந்த சந்தர்ப்பம் என்று நம்ம விளங்கினோம் வைங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க ஒரு உதாரணத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக என்ன செய்யறான், தேர்ந்தெடுக்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன, என்னோடு ஹாரூனை துணையாக என்ன செய்ய அல்லாஹ் அனுப்பு, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட அவர் தெளிவாக பேசுவார், என்னை விட அவர் தெளிவாக பேசுவார். அவர் சொல்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு குர்ஆன் வசனம் நாம் பார்க்கிறோம், வலா யன்தலிகு லிசானி, என்ற நாக்கு என்ன செய்யாது, சரியாக பேச வராது, அதனால ஹாரூனை என்னோடு என்ன அனுப்பிவிடு யா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு நபியை செலக்ட் பண்றான், பிரச்சாரத்துக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான், அவருக்கு ஒழுங்கா பேச்சு வராது. பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் அல்ல, பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர்கள் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அந்த தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் பேசக்கூடியவர் அல்ல, தெளிவாக சொல்லக்கூடியவர் அல்ல, தெளிவாக மற்றவர்களோடு வாதிக்கக்கூடியவர் அல்ல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை எப்படின்னா, யா அல்லாஹ் என்ன, அதாவது ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்ற நாக்கிலே இருக்கக்கூடிய அந்த முடிச்சை நீ அவிழ்த்து விடு அப்படி என்று சொல்லி என்ன செய்றாரு, துஆ கேட்கிறார். ஆனால் இந்த எந்த துஆவிலும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நீக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, துஆ கேட்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் பேசுகிற நேரத்தில் அவர் அடுத்த தரப்பு விளங்கக்கூடிய அமைப்பில் எனது நாக்கிலிருந்து முடிச்ச என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு என்று கேட்டார். துணையாக எனக்கு என்ன,
ஹாரூனை அனுப்பு என்று கேட்டார்கள். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட போகிறேன், உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயக்காரனை எதிர்கொள்ள போகிறேன் என்கின்ற நேரத்தில் இதை நினைத்து அவர் என்ன செய்யவில்லை, சங்கடப்படவில்லை. தனக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்று நினைத்தாரே தவிர சங்கடப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு நபியால் இதை அங்கீகரிக்க முடியும். அல்லாஹ்விடத்தில் அவர் நினைத்திருந்தால் ஹாரூனை என்னோடு அனுப்பு என்று சொல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்கலாம், முழுமையாக அந்த ஃபசாஹத்தை, அந்த தெளிவை எனக்கு தாண்டி என்ன செய்திருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்திருக்கலாம், பிரார்த்திக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஒரு நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. நிரந்தர சில சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு இப்படி அமைத்து விடுகின்ற பொழுது மனிதன் அதை பொறுமைசாலியாக இருந்து மற்றவர்களிடத்தில் முறைப்படாத அமைப்பில் அதை கையாள்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வரலாற்றில் எவ்வளவோ படிக்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதை விட்டு அது ஒரு நாள் 2 நாள் நிலைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். மற்றவர்கள் எல்லாம் பகைத்து இறுதியாக மனைவி மாத்திரம் இருந்து மனைவி கூட சஞ்சலப்படக்கூடிய இடத்த அளவுக்கு அவருடைய நோய் என்ன செஞ்சுட்டு பல வருடங்களாக அவரிடத்தில் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அவர்கள் கேட்ட, நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் பல நாட்களாக, நீண்ட நாட்களாக கேட்டார்கள். நாம் என்ன செய்து விடக்கூடாது, எல்லா விஷயங்களையும் புரிந்துவிடக்கூடாது. சில பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்து இறுதியில் கேட்டவைகள். சில அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை எல்லாம் மிக நீண்ட காலம் பொறுமையாக இருந்து இறுதியாக கேட்டதுதான், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவைகள் அல்ல. அவர் பொறுமையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனிதனால் என்ன அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வார நேரத்தில் அவர் பிரார்த்தனையாக என்ன செய்கிறார், கேட்டு விடுகிறார். அல்லாஹ் உடனே என்ன செய்கிறார், அதை கபூல் செய்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயதாகும் வரைக்கும் தன் குழந்தை பற்றி என்ன செய்யல, அவர் பிரார்த்தனை செய்யவில்லை. வயதாகிய பின்னால் குழந்தை வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அவர் என்ன செய்கிறார், தள்ளப்படுகிறார். அப்போ பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கொடுக்கிறான். இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் அவனது சுன்னத்தை, அவனது நிர்வாகத்தை என்னில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான், எனக்கு என்ன அருள் செய்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை தந்திருக்கிறான் என்ற சிந்தனையிலே இல்லாமல் இருக்கிறோம். நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, உண்மையிலே அல்லாஹ் தஆலா உங்கள் வார்த்தையை மதிக்கிறான், உங்கள் வார்த்தைக்கு கண்ணியம் தருகிறான், உங்கள் வார்த்தையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான் புரிஞ்சிருந்தோம்னா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம அதாவது சகட்டு மேனிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், எல்லா பிரச்சனைகளை யூஸ் பண்ண மாட்டோம். காரணம் அல்லாஹ் என்னை மதிக்கிறான், நான் சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவா, கபூல் செஞ்சிருவானோ என்கின்ற ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் உச்சமும் இருந்தால் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்வோம், கண்ணியமான முறையில் கையாள்வோம். ஏனென்றால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடந்தே தீரும் என்று அவர் சத்தியம் பண்ணினா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பில் அதை கபூல் செய்து விடுவான். அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதர் பிரார்த்திக்கின்ற பொழுது யோசிப்பார், இந்த சோதனையை மற்றவர்களிடத்தில் முறைப்படுகின்ற பொழுது யோசிப்பார், ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதை யோசிப்பார். இந்த மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற நிலை இல்லாது விட்டால் இந்த மாதிரியான அதாவது நிரந்தர சோதனைகளை எப்படியெல்லாம் இது ஏற்படும், இவைகளை எப்படியெல்லாம் நாம் தள்ளி போக வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் நம்மிடத்தில் இல்லாது விட்டால் வாழ்க்கையில் நமக்கு அமைந்த அந்த சோதனையே சில பொழுது நமக்கு நரகத்துக்கு என்ன செய்துவிடும், காரணமாக அமைந்து விடும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்தஸ்துக்காக அதை தந்திருப்பான், நம்ம அதுல பொறுமை காத்து சொர்க்கம் போவதற்காக நம்ம என்ன செஞ்சு அல்லாஹு தஆலா தந்திருப்பான். நம்ம அதை புறக்கணிக்கிற நேரத்தில், அதை வேண்டாம் என்று சொல்கிற நேரத்தில், அதுல நம்ம அதை கஷ்டப்படுகிற நேரத்தில், வெளியே வரணும் என்று நினைக்கிற நேரத்தில், அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு வினாடி போதுமானது அதை உங்களை விட்டு நீக்கி விடுவதற்கு. அதுக்கு பின்னால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா உங்களை மாற்றி விடுவான், அது போல மாற்றி விடுவான். அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை அல்லாஹ் என்ன செய்து விடுவான், தந்து விடுவான். ஆனா நம்ம சோதனை போனோமே என்று சந்தோஷத்தில் இருப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் போனது என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருள் தான் என்னை விட்டு என்ன செய்தது, போனது என்ற விளக்கத்தில் நாம் இருக்க மாட்டோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி, அடிப்படை. இதுல தொடர்பான விஷயங்கள் என்று நிறையவே உண்டு, சம்பவங்கள் உண்டு. நம்ம அதான் மிக முத்தாய்ப்பாக சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் என்று அமைந்து விட்டதோ, இது நீங்குமா என்ற கேள்வியோடு அமைந்து விட்டதோ, அவைகளெல்லாம் சில பொழுது
எம்மை அல்லாஹு தாலா மன்னிப்பதற்காகவும் அவனது அந்தஸ்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய மிக முக்கியமான ஒரு அருளாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அதில் பொறுமை காப்பதும் முறைப்படாமல் இருப்பதும் அதை கண்ணியமாக அங்கீகரித்துக் கொள்வதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும் என்ற புரிதல் உள்ள வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நம் இந்த சோதனையுடைய அதாவது சில செயல் வடிவங்கள் நம்ம பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நிலையை பற்றி சொல்லி ஹைபரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு இறைச்சி என்ன செய்தது வழங்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த சாப்பிட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேதனையின் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். 3 வருடங்கள் ஆகிவிட்டன. 3 வருடங்கள் தாங்கி அதாவது கடந்து விட்டன. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வலா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து ஃபீ ஹைபர். ஹைபர்ல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய வழியை இன்னும் உணர்கிறேன் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 3 வருடங்கள் தாண்டிட்டு 3 வருடங்களாக அந்த வழியை நான் இன்னும் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பேசுகின்ற பொழுது தொண்டையிலே அந்த அடையாளம் எனக்கு விளங்கும், அந்த வலியுடைய அடையாளம் எனக்கு என்ன செய்யும் விளங்கும். அது சிவந்து போயிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு இருக்கிறதே, அது சிவந்து அது கட்டி போயிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. 3 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்து மரணித்ததனால் அவரது மரணம் சாதாரண மரணமா ஷஹாதத்துடைய மரணமா என்று வரலாற்று ஆசிரியர் என்ன செய்வாங்க அதில் கருத்து முரண்படுவார்கள். நபி அவர்கள் ஷஹீதாகத்தான் என்ன செய்வார்கள் மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு பகுதியை நினைச்சு பாருங்க. ரசூல் அதாவது எமக்கு சோதனை என்பது பிறந்த பொழுதும் அமைந்து விடலாம், இடையிலும் அமைந்து விடலாம். ஆனா நபி அவர்களுக்கு மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்வது நிரந்தரமாக 3 வருட காலங்கள் அது அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முறை மௌத்தாகிற நேரத்தில் அது என்ன செய்றாங்க அதை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இப்பொழுது இரத்த குழாய் வெடிக்கிற நேரம் என்றாங்க ரசூல். நான் அதனால தான் மௌத்தாகிறேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா அவானு இன்கிதாஉ அபுஹுரி என்னாங்க. அந்த இரத்த நாளங்கள்ல ஒன்று வெடிக்கக்கூடிய உயிர் நாளம்னு சொல்லுவாங்களே, அது வெடிக்கக்கூடிய நேரத்திலே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பது பார்க்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருடைய பிரார்த்தனை உடனே கபூலாகும் என்று இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனையை அணுகிய முறை, அது எவ்வளவு பெரிய ஒரு இடம், எவ்வளவு பெரிய ஒரு வழி. இன்னும் சொல்ல போனால் எமது பொறுப்புகளை எல்லாவற்றையும் விட ஒரு உச்சகட்ட பொறுப்புல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உச்சகட்ட பொறுப்புல இருக்கிறார்கள். பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் நமது பார்வையில் மரணிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான பொறுப்புக்கு நபி அவர்களுக்கு என்ன அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, தலைமைத்துவத்துடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனது அந்த சோதனையை அணுகிய முறையும் சொன்ன வார்த்தை இதுதான் ஹுஸ்னு தன்னு பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றிய நல்லெண்ணத்தோடு ஒரு அடியான் வாழக்கூடிய முறை என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நபி தோழர்களிலேயே பலர் என்ன செய்தார்கள் இது போன்ற சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். நாமெல்லாம் தெரிந்த செய்தி, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து முறை பெறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா, எனக்கு வந்து ஃபிட் என, அதாவது நான் வந்து உடலால் என்ன செய்கிறேன் அதை மட்டுப்படுத்தப்படுகிறேன், கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க விரும்பினா நான் துஆ செய்றேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யலாம் குணத்தை தரலாம். வ இன் ஷித்தி சபர்தி வலக்கில் ஜன்னah, நீங்க விரும்பினா இந்த சோதனையில பொறுமையா இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றான். நிரந்தர சோதனை அமைந்தவனுக்குரிய பஷாரத்தா இல்லையா அது? உனக்கு நீங்க விரும்பினா பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் வாக்காக சொல்லப்படுகிறது. அது போன்ற சோதனையில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை ஆசை வைப்பதற்கான ஒரு வழிகாட்டல் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. அப்ப சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா, பல் அஸ்பிர், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். வ இன்னி அத்தகஷஃப், எனது ஆடைகள் விலகுகின்றன, அந்த ஆடைகள் விலகாமல் இருக்க துஆ செய்யுங்க. நான் அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் ஆடைகள்லாம் என்ன செஞ்சிருது, அதாவது விலகி விடுகிறது, அதற்காக துஆ செய்யுங்க என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக துஆ கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். முஐகிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஐகிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுநோயாளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத், சிங்கத்திலிருந்து விரண்டோடுவதை போல தொழுநோயாளியை கண்டா நீங்க என்ன செஞ்சிருங்க
வெறுண்டு ஓடிவிடுங்க, அதான் கிட்ட நிக்காதீங்க, அது உங்களுக்கு பாதிக்காத அமைப்பில் நடந்து கொள்ளுங்க என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் அந்த தொழுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் தொற்று நோயாக இருக்காது. காலத்துக்கு அவரோட இருந்து பழகி அவருக்கு சேவை செஞ்சு மிச்ச காலம் போற டைம்ல அடுத்தவருக்கு என்ன செய்யலாம், அது தொற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த முஅய்கிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இருக்கிற நேரத்தில் சில பொருளாதார நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள். இந்த முஅய்கிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஜூதில நம்ம இருக்கிற நேரத்தில், அதாவது மண்ணோ எதுவோ பட்டு விட்டால் அதை நீங்கள் தடவ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கின்றவர். அப்படியே நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் முஸ்லிம்லே வரக்கூடிய செய்தி இது. அன்புள்ள சகோதரர்களே, முஅய்கிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பற்றி ஒரு முறையேனும் முறைப்பட்டதாக என்ன செய்யல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டயோ நபித்தோழர்கள்ட்டயோ அல்லது தான் நடத்தப்படுகின்ற முறைகள் பற்றியோ ஒரு முறையேனும் முறைப்பட்டதாக ஒரு செய்தி என்ன நம்ம காண முடியாது. இந்த பெண்ணுடைய செய்தி வருது, ரசூலுல்லாஹ் பொறுமைன்னு வழிகாட்டினாங்களே, இது மாதிரியேனும் ஒரு முறையாவது என்ன ரசூலுல்லாஹ்களோட இருந்தும் அவ்வளவு நெருக்கமானவராக இருந்தும் அப்படி ஒரு முறைப்பட்டதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மூல வியாதியால் என்ன செய்தார், பாதிக்கப்பட்டிருந்தார். 7 வருடங்களுக்கு மேலாக அது அவர் பல வருடங்களுக்கு மேலாக அவரிடத்தில் என்ன செய்தது, அது தொடர்ந்து இருந்தது. பவாசீர் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான நபித்தோழர்கள்ல ஒருவர். அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதில் காத்த பொறுமையை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, எனக்கு கான யுஸல்லமு அலை, எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார். நான் போற நேரங்களில் சலாமுடைய ஓசையை நான் கேட்டிருக்கிறேன். திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக் கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன். அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவம் செய்தேன். கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன், அந்த நோயற்ற நிலையில இருந்தேன். அதனால் அந்த சலாம் ஓசை எனக்கு கேட்கவில்லை என்றார். கொஞ்ச நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை. அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஓசைகள் எனக்கு கேட்டேன் என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்தது என்று பாருங்கள். சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு புரிதலாக இருந்தது என்பதற்கு இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது, ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற நிலைகள் மனிதனுக்கு எல்லா விஷயங்களிலும் வந்துவிடலாம். இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் படிக்கலாம். இந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹ் என்னை எப்படி நிர்வகிக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ணம் என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அமைந்துவிட்ட சோதனைக்காக அங்கலாய்த்துக் கொண்டும் முறைப்பட்டு கொண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் அதை பற்றி அவநம்பிக்கைகளை அடுத்தவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டும் நாம் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தால் எவ்வளவு பெரிய நிம்மதி, சந்தோஷம். அந்த தலைவர் யுத்த களத்திலே கொல்லப்பட்டாலும் நம்ம பின்தங்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே தலைவராக இருந்து அஃப இம்மாத் அவ் குத்திலன் கலபத்தும் அலா அகாபிக்கும் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரே அன்றி வேறில்லை. அவர் கொல்லப்பட்டால், அவர் மரணித்து விட்டால் வந்த வழியே நீங்கள் திரும்பி போய்விடுவீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்போ உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் தலைவராக இருந்து அவர் கொல்லப்பட்ட செய்தி பரவிய நேரத்தில் அவநம்பிக்கைக்கு அவங்க உள்ளாகிற நேரத்தில் எப்படி நீங்க அவநம்பிக்கைக்கு உள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே தலைவராக இருந்தால் அதுக்கு பின்னால மற்ற தலைவர்களை என் மாத்திரம் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த விஷயங்களில் கவனமற்று கூடாது. இறுதியாக அன்புள்ள சகோதரர் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கேட்கப்படுகிறது, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைந்திருக்கிறார், மனைவியை பற்றி சொல்றாங்க. என்ற வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவர்கள் திருப்தியாக இல்லை, எதிலையும் எனக்கு நல்ல வார்த்தை சொல்வதில்லை, நன்றியோடு நடந்து கொள்வதில்லை, அடர்ந்தேறி பேசுகிறார், பொறுமையாக என்னால் இருக்கவே முடியவில்லை, என்ன செய்ய என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா நீ செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு சோதனையாக அந்த பெண்ணை உனக்கு என்ன செஞ்சிக்கலாம், ஏற்படுத்தி இருக்கலாம். உன்னோட வாழ்க்கையில் என்ன ஏதோ ஒரு பாவம் உன்ட்ட என்ன செய்து இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு தண்டனை எழுதாமல் இருப்ப இப்படி ஒரு நிரந்தர சோதனை உனக்கு என்ன செய்திருக்கலாம், ஏற்படுத்தி இருக்கலாம். அவர் சொல்றாரு, இது போன்ற முறைப்பாடுகள், மனைவி இப்படி இருக்கிறார், நிறைய என்ன செய்யறார், என்னால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, அல்லது கணவன் இப்படி இருக்கிறார், முறைப்பட முடியவில்லை என்பவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையுடைய சோதனையுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு வழிகாட்டல் சொல்கிறார். வாழ்க்கையில சில விஷயங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு எமது பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நம்ம பெர்ஃபெக்ட் 100% நன்றாக இருக்கிறோம் என்ற கோணத்தில் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. எனக்குள்ள குறையை மன்னிப்பதற்காக கூட அல்லாஹ் என்ன செய்திருக்கலாம்,
அவர்களுடைய சோதனை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம், அவர்களுடைய சோதனையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு புரிதல் நடக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அவன் என்ன செய்வான்? பொறுமையாக அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்குரிய வழியை பார்ப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் குருடர்களாக இருந்து கண் தெரியாதவர்களாக இருந்து வழிகாட்டிய தலைவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். கண் தெரியாதவர்கள், ஆனா சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? வழிகாட்டி இருப்பார்கள். எதன் காரணமாக இவர்களெல்லாம் இந்த சமுதாயத்திலே முன்னேறி வந்தார்கள் என்று நீங்க இஸ்லாமிய வரலாற்றை, அடுத்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அங்கவீனமாக இருந்தாலும் சரி, அதுபோல உடல் பலகீனங்களாக இருந்தாலும் சரி, சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவைகளை எதையுமே கண்டுகொள்ளாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று முதலாவது பெயர் வைப்பதற்கு தகுதியாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படி எதையுமே கண்டுகொள்ளாம அவருடைய திறமைகளை மாத்திரம் அடையாளப்படுத்தி கண்டுகொண்ட ஒரு சமுதாயம் தான் முஸ்லிம் சமுதாயம். நம்ம எந்த அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும், நம்ம பேசக்கூடிய அறிஞர்கள் என்று நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம், 90% இது போன்ற பலகீனங்கள், சோதனைகள் இருந்த அறிஞர்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு மத்தியில் நல்ல செய்திகளை வளர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் என்பது உங்களுக்கான ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வரப்பிரசாதம் என்பதை போன்ற ஒரு உணர்வுகளை அவர்களிடத்திலே ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாகவும், எம்மிடத்திலே இருக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையாகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தும் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு அந்தஸ்தாகவும் அதை கருதி பொறுமையாக வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.